எப்படி பழகணும்? நம்ம என்ன பழகணும்? 4 points. Don't find faults with anyone. You are finding நமக்கு பார்வை, அவன் இவன் தவறு பண்ணுறான், இவன் எந்த தவறு பண்ணுறான், அவன் திருட்டான், இவன் திருட்டான், இதெல்லாம் நம்ம பார்வை. we are finding faults. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்ம finding faults means we are so what? We are actually finding faults with Krishna. வேறு யார் மேலாவது தவறுகள் குற்றங்கள் நம்ம சொன்னால் ஆக்சுவலாக அந்த குற்றம் அவர் பண்ணதற்கு காரணம் கிருஷ்ணா. ஏன்? கிருஷ்ணா அந்த குற்றம் அவர் மூலமாக பண்ண வைக்கிறதுக்கு சாங்ஷன் பண்ணிட்டார். கிருஷ்ணா அவர் மூலமாக அந்த குற்றத்தை பண்ணுறதுக்கு சாங்ஷன் பண்ணவில்லை என்றால் அந்த அவருக்கு கோரிக்கை இருந்தாலும் தவறு பண்ணணும் என்ற கோரிக்கை இருந்தாலும் அவரால் பண்ண முடியாது. ஆனால் கிருஷ்ணா அந்த தவறு பண்ணு என்றதற்காக சாங்ஷன் பண்ணிட்டார். அதனால் இவரால் பண்ண முடியாது. அதனால் யார் மேலேயும் குற்றம் யார் காணாமல் இருக்கின்றார்களோ அவங்க கிருஷ்ணன் மேலே, கிருஷ்ணன் பண்ணுற காரியத்தில் தவறுகள் காண மாட்டார்கள். அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? மெர்சி ஆஃப் கிருஷ்ணர், கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும். இப்போ நான் ஒரு வேலை பண்ணுறேன், அது நிறைய பேர் குற்றம் காட்டுறாங்க, அவங்களெல்லாம் நான் பரிசு கொடுப்பேனா? உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா இந்த வார்த்தை? நான் ஒரு காரியம் பண்ணேன், அந்த காரியத்தை 10 பேர் வந்து தவிர்த்தார் அப்படி இப்படிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் கூப்பிட்டு பரவாயில்லப்பா நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன் சொல்லுவோமா? அது யார் யார் புகழ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசு. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக போன வச்சுக்கோங்க. நம்ம வந்து எந்த காரியம் நடந்தாலும் நம்மளுடைய சரீரம் மூலமாகவும் மனசு மூலமாகவும் புத்தி மூலமாகவும் பார்த்தால் அது குற்றமாக தோன்றும். ஆனால் ஆத்ம லெவல் என்றாலும் கிருஷ்ணா லெவல் என்றாலும் ரெண்டு உண்டு. ஆத்ம லெவலில் பார்த்தால் அது குற்றம் என்று நம்ம ஏற்க மாட்டோம். அது அவங்களுடைய குற்றம் என்று ஏற்க மாட்டோம். அப்புறம் நம்மளுடைய குற்றம் என்று ஏற்போம். இது பற்றி தான் நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸ்ரீனிவாஸ் லோகபந்தே அடிச்சுட்டா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தார்கள், எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், ஸ்ரீனிவாஸ் லோகபந்தே அடித்தார், என் கண்களால் பார்க்கிறேன், என் புத்தியால் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், என் மனசாட்சிக்கு விருத்தமில்லாமல் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஸ்ரீனிவாஸ் லோகபந்தே அடித்தார். ஆனால் லோகபந்தே என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? இல்லை, பகவான் என்னுடைய பூர்வ கர்ம பலித்தாலே ஸ்ரீனிவாசன் ஒரு கருவியாக ஏற்றிக்கொண்டே என்னை சுத்தப்படுத்தார். ஸ்ரீனிவாசனுக்கு நன்றி, கிருஷ்ணனுக்கும் நன்றி. இல்லையா? இது பார்வை. நம்ம பார்வை எந்த லெவலில் நம்ம பார்க்குறோமோ அங்கே. இப்போ என்ன லோகபந்தன் என்ன நினைக்கின்றால்? ஸ்ரீனிவாஸ் மேலே குற்றம் சொல்கிறதில்லை, அது என்னுடைய குற்றம். எப்படி? நான் பூர்வம் பண்ணிக்கிட்ட பாவகர்மம். யார் இந்த மாதிரி நினைக்கின்றார்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பகவானுடைய கருணைகள். அதுதான் அவங்க தான் பார்வை. பங்கஜ நேத்ராயா. புரியுதுங்களா? இந்த லெவலுக்கு நம்ம வரணும். அப்போ தான் நம்ம என்றைக்குமே எந்த விதமான தவறுகள் பண்ண மாட்டோம். நம்ம பண்ணுற காரியங்கள் எல்லாம் பகவானுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஸோ அந்த 4 இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது முதல் வந்து குற்றம் காணக்கூடாது. தாமரைப்பை கூட குற்றம் ஒன்று சொல்லாது. நீ சதையாக இருக்கிறேன், நாற்றம் அடிக்கிறேன், நீ என் பக்கத்தில் இருக்காது சொல்லுவா? சொல்லாது. ரெண்டாவது, டோன்ட் கிரியேட் என்மிட்டி வித் எனிவன். அதனால அவங்களை விரோத பாவமாக பார்க்கக்கூடாது. இப்போ லோகபந்தே ஸ்ரீனிவாஸ் அடிச்சிட்டாரு, உனக்கு அப்போ இருந்தாலும் ஸ்ரீனிவாஸ் வந்து பகவானுடைய கல்வியாக அவர் இருந்தார், அவர் என்னை அடிச்சிட்டாரு, நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் நான் ஸ்ரீனிவாசன்கிட்ட பேச மாட்டேன், பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. அவரோட நல்லா பழகணும். அவர் டைம் சொல்கிறது இல்லையா, சொல்கிறது ஒன்று மனசுக்குள்ளே இருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. திரிக்கரண சுத்தியாக இருக்கணும் இல்லையா? அது மாதிரி என்மிட்டிவி யார்கிட்ட வச்சுக்கக்கூடாது.
don't find faults with anyone, don't create enmity with anyone. மூணாவது, don't take part with anyone in a dispute. யாருக்காவது ஏதாவது டிஸ்பியூட்னா சண்டே ரெண்டு பேர் பிரச்சனைகள் ஏதாவது வந்துட்டா யார் பக்கத்துலையும் நம்ம இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. யார் யார் சண்டை போடுறாங்களோ அவங்க எல்லோரும் சரீர லெவல்லையும் இருக்கலாம், புத்தி லெவல்லையும் இருக்கலாம், அதுக்கப்புறம் மனசு லெவல்லையும் இருக்கலாம். ஆனால் ஆத்ம லெவலில் வரமாட்டாங்க. ஆத்ம லெவலுக்கு வந்து யாரோட சண்டை போட மாட்டாங்க. எல்லாம் பகவானுடைய நிர்ணயம் அப்படின்ட்டு அவன் சண்டவே போட மாட்டான். வைஷ்ணவர்களுக்கு விரோதிகள் இல்லை, டிஸ்பியூட்ஸ் இல்லை. ஏன் அதனால் யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது. யாராவது அப்படி இருந்து பேசுகிறாருன்னாக்கா அவன் வைஷ்ணவ பியூர் வைஷ்ணவா இல்லை. ஏன் நாலாவது ஒரு வைஷ்ணவர் மூலமாக வேறு யாருக்குமே எந்த விதமான துன்பத்தை கொடுக்கக்கூடாது. துன்பத்தை யாராவது கொடுத்தால் அவர் வைஷ்ணவர்களாய். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம தாமரைக்குவே லாஸ்ட் கிளாஸில் நல்ல டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே.